ஹலோ ஃபார்மர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்ட்ராக்ட் ப்ராய்லர் ஃபார்மோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கான்ட்ராக்ட் ப்ராய்லர் ஃபார்ம்ஸில் நம்மகிட்ட என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபார்மர் மேனேஜ்மெண்ட். இந்த ஃபார்மர் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களோட ஃபார்மரை கம்ப்ளீட்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எத்தனை ஃபார்மர்ஸ் இருக்காங்க, அந்த ஃபார்மர்ஸ் எந்தெந்த லைனில் இருக்காங்க, எந்தெந்த பிரான்ச்சோட அசோசியேட் ஆயிருக்காங்கன்னு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஃபார்மரோட டாக்குமெண்ட்ஸ் வாங்கி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். அவங்களோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வரைக்கும் எத்தனை பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவை எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி எத்தனை பர்ஃபார்மன்ஸ் நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக பண்ணியிருக்காங்க, எத்தனை லாஸில் பண்ணியிருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம எத்தனை டைம் க்ரோயிங் சார்ஜ் கொடுத்துருக்கோம், அவரோட ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ நம்ம இன்னும் அமௌண்ட் கொடுக்கணுங்கிறத நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஃபார்மர் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சூப்பர்வைசர் லைன் ரன்னு நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். இப்போ நீங்கள் லைன் ரன்னுக்கு போய்ட்டு உங்களோட சூப்பர்வைசரோட லைன் ரன் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைன் ரன்னில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு பெனிஃபிட். இப்போ எங்களுக்கு ஒரு ரியல் கேஸ் என்ன இருந்துச்சுன்னா எங்கள் ஃபார்மரோட பிளேஸுக்கு போய் எங்கள் சூப்பர்வைசர் டேட்டா எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா அவங்க பண்ணுற ஒர்க்கே தான். ஸோ அவங்க ஸ்டார்டிங் கிலோமீட்டர் எந்த இதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, க்ளோசிங் கிலோமீட்டர், ரன்னிங் ஆவரேஜ் எவ்வளோ வருது, ஸ்டார்டிங் டைம் எண்டிங் டைம் எடுத்துக்கிறோம், எந்த லைன் போகிறாங்கன்னு. எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணுறோம்னா எந்தெந்த ஃபார்மர் பார்க்குறாங்க, அங்கே என்னென்ன ஸ்டாக் இருக்குது, டெய்லி எவ்வளோ கன்சப்ஷன் வைக்கிறாங்கிறதுலாம் நார்மலாக அதே மாதிரியே இருக்குது. அப்சர்வேஷன் என்ன கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா ஜியோ லொக்கேஷனை மேப் பண்ணுறோம். ஸோ இந்த அவேன்னு இருக்குது அப்படின்னா அவர் வந்து அவரோட லொக்கேஷனும் ஃபார்மரோட லொக்கேஷனும் 10 கிலோமீட்டர் டிஃப்ரெண்டில் இருக்குது. என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து லொக்கேஷனே மேப் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி அவர் இன்பிளேஸில் போய் பார்த்துருந்தார் அப்படின்னா 0.2 கிலோமீட்டர் வந்து இன்பிளேஸில் இருக்காரு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து அந்த நம்மளோட ஃபார்மல் பிளேஸுக்கு அவங்க போய் என்ட்ரி போடுறாங்களா இல்லையாங்கிற கால்குலேட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஜியோ மேப்பிங்க்கு இந்த லிங்க் போகும். இப்போ உங்களோட ஃபார்மல் பிளேஸும் இந்த பிளேஸும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களோட பிளேஸ்மெண்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபார்மருக்கு எத்தனை பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃபார்மருக்கு எடுக்கிறதுனா அந்த ஃபார்மருக்கு இது வரைக்கும் நம்ம எத்தனை பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்க பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ பேட்ச் கோழி விட்டுருக்கோம், அதோட இப்போ கரண்ட் மார்ட்டாலிட்டி என்ன, இப்போ எவ்வளோ ஃபீடு ஸ்டாக் இருக்குது, இது வரைக்கும் ஃபீடு எவ்வளோ சாப்பிட்ருக்கு, டெய்லி மார்ட்டாலிட்டி என்ன, ஃபீடு எவ்வளோ சாப்பிட்ருக்கு, ஸ்டாண்டர்டுக்கு பாடி வெயிட் எவ்வளோ ரிஃபரன்ஸ் வருது, எஃப்சிஆர் என்ன வந்திருக்கு இந்த ரேஞ்சில், அதே மாதிரி ஃபீடு எத்தனை டைம் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஃபீடில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஷெடியூலை மேப் பண்ணி கொடுக்கலாம். உங்களோட ஃபீடு ப்ரொஜெக்ஷன். இப்போ ஒரு கோழி எனக்கு வந்து 400 கிராம் சாப்பிடும், இன்னொரு கோழி 1.5 கிலோ சாப்பிடும், இன்னொரு கோழி 3.5 கிலோ சாப்பிடும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஷெட்டில் மொத்த கோழி இருக்குது, டோட்டலாக எவ்வளோ ஃபீடு சாப்பிட்ருக்கணும், எவ்வளோ நீங்கள் கொடுத்துருக்கணுங்கிற அந்த ப்ரொஜெக்ஷனை சிஸ்டம் கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து எத்தனை டைம் மெடிசன் கொடுத்துருக்கோம், சேல்ஸ் நடந்துச்சுன்னா எத்தனை சேல்ஸ் நடந்திருக்கு, அதே மாதிரி ஃபைனலாக சிக்குக்கு எவ்வளோ காஸ்ட் வந்திருக்கு, ஃபீடுக்கு எவ்வளோ காஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிற உங்களோட காஸ்ட் வந்து இங்கே உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். டோட்டலாக இது வரைக்கும் நம்ம காஸ்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பிளேஸ்மெண்ட் வைஸ் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடைக்கும் ரியல் டைமில். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களோட போர்ட்ஸ் லிஃப்டிங் மேனேஜ்மெண்ட். இந்த போர்ட்ஸ் லிஃப்டிங் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம சூப்பர்வைசர் அந்த இடத்துல என்ன பேர்ட்ஸ் லிஃப்டிங் பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்யூஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அவங்களோட ப்ளூடூத் ஸ்கேலை வந்து நம்மளோட வெயிங் மிஷினோட கனெக்ட் பண்ணி நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்களோட வெயிங் மிஷினை ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா அவங்க என்ன அப்படின்னா அவங்களோட டேட்டா வந்து மேனுவலாக எடுத்திருக்காங்களா இல்லை ப்ளூடூத்தில் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற அந்த நம்ம இது வந்து நம்ம சிஸ்டமில் கொடுத்துருக்கோம். இதனால என்ன அப்படின்னா அவங்க போய் அந்த இடத்துல இருந்து அவங்க மொபைலில் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி டேட்டா எடுக்கிறாங்க. ஸோ இதனால என்ன அப்படின்னா அவங்க சூப்பர்வைசர் போய் தான் அந்த இதை வெரிஃபை பண்ணுறாங்க நம்ம தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நம்ம சூப்பர்வைசர் போயிட்டு ஃபீட் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, நம்ம எவ்வளோ மார்ட்டாலிட்டின்னு போடுறாங்க, பட் இன்னும் எவ்வளோ ஃபீட் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு இண்டென்ட்டாக கேட்டு அந்த இண்டென்ட்டு நீங்கள் வந்து ஒரு பிஓ போட்டு பிஓக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் மெட்டீரியலை வாங்கி கொடுத்து அந்த மெட்டீரியலுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி அந்த மெட்டீரியல் கரெக்டாக கன்சப்ஷன் ஆயிடுச்சா ஃபார்மேட் அப்படிங்கிறத செக் பண்ணுற வரைக்கும் ஒரே சப்ளை செயினை வந்து நம்ம அதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சிஸ்டமில். நெக்ஸ்ட் வந்து ஸ்கீம் மேனேஜ்மெண்ட். ஸ்கீம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு 1 இயருக்கு வந்து நம்ம ஃபார்மருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கீமெல்லாம் இருக்குது, இந்த எஃப்சிஆருக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்கீமை நீங்கள் மேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டமே ஆட்டோ கால்குலேட்டட் ஜிசி எடுத்துக்கும். இந்த எஃப்சிஆர் வந்துச்சுன்னா சிஸ்டமே போய் உங்களோட சார்ட்டை ரெஃபர் பண்ணி உங்களோட காஸ்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத மேப் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபீடு ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட். அதுதான் நம்ம வந்து ஃபீடை வந்து இந்த இடத்துல காமிக்கிறோம். என்ன அப்படின்னா நீங்கள் ஃபீடு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ப்ரோக்ராமுக்கு அகேன்ஸ்டாக நம்ம எவ்வளோ ஃபீடு கொடுக்கணுங்கிற ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ ஃபீடு கொடுத்துருக்கீங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்களா, கம்மியாக கொடுத்துருக்கீங்கிற அந்த ப்ரொஜெக்ஷனை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸ் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட டோட்டலாக உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஃபார்மர்ஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்க பர்ஃபார்மன்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணலாம். நம்ம இது வரைக்கும் எப்படி ஆவரேஜாக எஃப்சிஆர் கொடுத்துருக்கோம், ஆவரேஜாக பாடி வெயிட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற அந்த பிளேஸ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டை எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேட்ச் வைஸ் பிஎன்எல் ரிப்போர்ட்டும் வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு பிளேஸ்மெண்ட் எடுத்து க்ளோஸ் ஆன பிளேஸ்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா
அந்த பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிறத எடுத்து கொடுத்துருவோம். எக்ஸாம்பிள் நான் ஒரு க்ளோஸ்டு பிளேஸ்மெண்ட்டுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா அந்த க்ளோஸ்டு பிளேஸ்மெண்ட்டை எடுத்து நான் ஒரு ஜேர்னலில் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரிவ்யூவில் உங்களுக்கு வந்து சிக் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம், ஃபீடுக்கு எவ்வளோ காஸ்ட் பண்ணியிருக்கோம், மெடிசனுக்கு எவ்வளோ காஸ்ட் கொடுத்துருக்கோம், டோட்டலாக சேல்ஸ் காஸ்ட் எவ்வளவு, ஜிசி எவ்வளோ கொடுத்துருக்கோங்கிறத பார்த்து ஃபைனலாக அந்த பேட்ச் நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸா. ஸோ இந்த பேட்ச் வந்து நமக்கு ப்ராஃபிட். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்க்ளூடிங் இந்த சிஸ்டமில் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் வரைக்கும் கவர் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் சேல்ஸை டெலிவரி பண்ணீங்க, சேல்ஸை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணலாம், கஸ்டமரோட பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணலாம், பொருள் வாங்கினீங்கன்னா பேமெண்ட்டை நீங்கள் பண்ணலாம். ஸோ அது டெய்லி நடக்கிற எக்ஸ்பென்ஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கம்ப்ளீட் கான்ட்ராக்ட் பாயில் நடக்கிற எல்லா ஆப்ரேஷனுமே இதில் வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக் பேக்கேஜ் வந்து 15,000 ரூபா. இதில் வந்து உங்களோட ஃபார்மர் ஆப்ரேஷன்ஸ், லைன் ரன், போர்ட்ஸ் லிஃப்டிங், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் எல்லாமே கவர் ஆகும். அடுத்து இருக்கிற பேக்கேஜில் ஓகே எங்கிட்ட ஃபீடு மில் இருக்குது அப்படின்னீங்கன்னா நெக்ஸ்ட் பேக்கேஜ் ஃபீடு மில் ப்ளஸ் ஷெடியூல் பண்ணி உங்கள் போர்ட்ஸை வந்து நீங்கள் லிஃப்டிங் பண்ணலாம். ஸோ வந்து அடுத்த பேக்கேஜில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் பேக்கேஜ். இதில் வந்து ஹேச்சரியும் நான் வச்சிருக்கேன், ப்ரீடரும் வச்சிருக்கேன், ப்ராசஸிங் பிளான்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் எடுக்கணும். கஸ்டமைஸ்டில் வந்து நம்ம சில இன்டெகிரேஷன்ஸ்லாம் பண்ணுறோம், கஸ்டமைஸ்டு ரிப்போர்ட்ஸ் பண்ணுறோம். உங்களோட பிஸ்னஸ் ஃப்ளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போங்க என்டர்பிரைஸில். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். அது வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான், நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் சேல்ஸ்@poultry.care நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.